நான் விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ராமர் பாண்டியன். தம்பி விஜய் பிரபாகரனுக்கு வந்து இங்கே விருதுநகரில் நிற்கிறாரு தொகுதியில். அவருக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. பலாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் பூராமே தம்பியை பார்த்தா அவங்களுக்கு கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்குது. மக்களுக்கு அவ்வளோ ஒரு எழுச்சியாக இருக்கிறாங்க. தம்பியை பார்த்தோன்னேமோ தம்பி அதை விட எழுச்சியாக இருக்கிறாரு. உறுதியாக லட்சக்கணக்கு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்ப எடப்பாடி சமீப காலமாக வந்து தேமுதிக ரொம்ப விமர்சித்து பேசிட்டு இருக்காரு. அதுலயும் நேரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தேமுதிக ஐசியில கடந்தவங்க உயிர் கொடுத்தா செஞ்சான்னு ரொம்ப இழிவா பேசிட்டு இருக்காரு. அவருக்கு உங்க பதில் என்னண்ணே? அவரே இழுவரில் கிடக்காரு, இழுத்துக்கிட்டு கிடக்கு. எங்களை ஐசியில் வச்சிருந்தாரா? அவர் தான் இன்னைக்கு ஐசியில் இருக்கிறாரு. ஏன்னா நாங்கள் எவ்வளோ திறமையாக நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக நடந்து முடிந்த பார்லமெண்ட் தொகுதியில் பார்த்துருப்பீங்க. எங்கள் தம்பி பிரபாகரன் வாங்கின ஓட்டு அதிமுக வழி யாராவது வாங்கிட்டு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஐசி வார்டுலேருந்து யாருன்னு தெரியுமில்ல? அது இப்போ எடுத்து கணக்கு கொடுக்க சொல்லுங்கள். எங்களுக்கு கொடுத்தது 5 தொகுதி. 5 தொகுதியில் அவ்வளோ ஒரு பிரகாசமான ஓட்டு வாங்கியிருக்கிறோம். அவங்களால தான் தம்பியை தோத்துட்டார். இல்லைன்னா நல்லா ஜெயிச்சிருப்பார். இப்போ ராஜேந்திர பாலாட்சியால் தான் எங்கள் தம்பி தோத்த காரணமே கேடி ராஜேந்திர பாலாட்சியால் மட்டும்தான் சொல்ல முடியும். சரிங்களா? நாங்கள் தனிச்சு நின்றுருந்தால் கூட எங்கள் தம்பி இன்னைக்கு பார்லமெண்டம் போயிருப்பார். காரணம் கேடிஆர் தான். அவங்களுக்குள்ள உள் பிரச்சனை. கிழக்கு மாவட்டம் ரவிச்சந்திரனுக்கும் மேற்கு மாவட்ட சேர் கேடி ராஜேந்திர பாலாட்சிக்கும் பிரச்சனை. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு எங்களை வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டோம். அவ்வளோதான். எங்கள் தம்பி தனியாக விட்டுருந்தா அருமையாக ஜெயிச்சு இன்னைக்கு பார்லமெண்டம் போயிருப்பார். அவர் இந்தியா வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டு அவளுக்கு இந்தியா நடிகிறது. அது ஒரு பொம்பளைங்கிற இதில் நம்ம தவறாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். அது வந்து சம்பளத்தை கூலிக்கு மாறி அடிக்கிறவங்க. அதனால் அவங்கள விட்டுருவோம். ஏன்னா தலைவர் ஒரு நடிகர்னாலும் அவர் ஒரு தொண்டு செஞ்சு வந்தவர். எம்ஜிஆருக்கு கேப்டன், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து கேப்டன் தான். கேப்டன் இன்னைக்கு தமிழக மக்கள் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஒரு மனிதனை அந்த நடிகர் தரக்குறைவாக பேசினா, அதே இந்தியாவை ஒரு கட்டத்தில் வாழ வைத்தவர் கேப்டன், புரட்சி கலைஞர் கேப்டன் மட்டும்தான் வாழ வச்சிருக்கிறாரு. அந்த பொம்பளை முதல்ல பேசவே கூடாது. அது வந்து அது பொம்பளையாலே நம்ம எதுவும் தரக்குறை பேச இயலாது. அதனால சொல்லார். அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நம்ம கேப்டனுடைய அவர் நடிகர் சங்கத்தில் எப்படி இருந்தார், ஒவ்வொரு மக்களுக்கு என்ன செஞ்சார், அந்த இது அவங்க நினச்சி பார்க்கணும். சரி நல்லா செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அரசியலுக்காக வேண்டி பேசக்கூடாது. எடப்பாடி அவர் நம்ம அம்மா சசிகலா அம்மா காலில் விழுந்து பதவி பெற்றவர். எப்படி நம்ம அண்ணி வந்து இன்னைக்கு தில்லாவும் ஒரு லேடி கேப்டனாக போல்டான ஒரு லேடி. அவங்கள பேசுறதுக்கு எடப்பாடிக்குங்கிற ஒரு தற்குதிக்கு ஒரு ஒரு தகுதியே இல்லைன்னு சொல்ல முடியும். அவருக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குங்க. எங்கள் அன்னிக்கும் சரி, எங்கள் கேப்டனுக்கும் சரி, எடப்பாடிக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்குது. அவரை மாதிரி காலில் விழுந்து தவந்து போய் பதவியை பிடிக்கலை. தன் சொத்து அவங்க ஒரு கையை ஊனி காரணம் மேய்ஞ்சிருக்காங்க. கேப்டனும் அந்நியாரம் சிரமப்பட்டு கட்சியை வளர்த்தவங்க. ஏன்னா ஒரு தொண்டங்க ஊரம் அப்படியேப்பட்ட தொண்டங்க, கேப்டனுக்கு வாய்ச்ச தொண்டங்க. அதனால இன்னமும் எங்கள் அண்ணி இப்போ வந்து அவங்களுடைய பிரச்சாரம் ரொம்ப பிறங்கி மாதிரி இருக்கும். பாருங்க, கண்டிப்பாக வருவாங்க. எல்லா தொகுதி தமிழகம் முழுவதும் சுற்றுறாங்க. கூட்டணி கட்சி அனைத்து பேருக்கும் பிரச்சாரம் பண்ணி தான் போவாங்க. கூட்டணி கட்சிக்காரங்க சப்போர்ட் பண்றாங்க. எல்லாமே நல்லா இருக்காங்க. 2 மினிஸ்டரும் அண்ணன் தங்கம் தென்னரசும் சரி, நம்ம அவர் அண்ணன் ஐயா KKSS ராமச்சந்திரன் 2 பேருமே நல்லா தம்பிக்கு பக்கவளமாக இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்களும் நல்லா ஜெயிப்பாங்க. அதே மாதிரி இங்கே இப்போ நின்னார்ல அண்ணன் விருதுநகர் தொகுதியில் உள்ள முன்னாள் MLA சீனிவாசன், அவரும் நல்ல சப்போர்ட்டில் இருக்கிறாரு. அவரும் ஒத்துழைப்பு கொடுத்து அவரே எங்கள் கூட பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. அவருடைய பங்களிப்போட எங்கள் தம்பி விஜய் பிரபாகரன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த தமிழ்நாட்டில் ஒரு அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பாருங்கிறது அந்த ஒவ்வொரு மக்கள் உடைய முகத்தில் அந்த எழுச்சியை எவ்வளவு காமிச்சு தெரியுது. விருதுநகர் கிழக்கு மாவட்டம் சாத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் வழக்கறிஞருமான கணேசமூர்த்தி ஐயா. தற்போது பிரச்சாரங்களில், தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து எடப்பாடியார் அதிமுகவுடைய தற்குறி
முதல்வராக ஏமாற்றப்பட்டு துரோகம் செய்துவிட்டு வந்த அந்த பதவிக்கு தகுந்தாற் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்காரு. அவர் என்ன பேசுகிறோம் என்று தெரியலை. அவரை நம்ம சென்னையில் உள்ள கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு போய் அவரை சேர்த்து அவருக்கு சிகிச்சை அளிக்குமாறு அவங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி தெரிவிச்சுக்கிறோம் இது மூலமாக. அதாவது எனக்கு முன்னாடி பேசின எங்கள் நண்பர் அண்ணன் முனீஸ்வரன் சொன்ன மாதிரி 0.5 ஓட்டு வங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் 0 வச்சுருந்துக்கிறது 2011 அவருக்கு தெரியாது போல். அன்றைக்கி அவர் கோமாவில் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவர் அதே மாதிரி 2024 பாராளுமன்ற தேர்தலையும் அவர் கோமாவில் இருந்திருக்காரு. அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் கோமாவிலேருந்து முத்தி வெளியே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஐசியூ வார்டில் இருக்கிறதுக்கான எல்லா காரணங்களும் அவர் தகுதிக்கு இருக்குது. அவரை கொண்டு போய் சீக்கிரமாக ஐசியூவில் வச்சுருவோம். 234 தொகுதியிலையும் அவருடைய வேட்பாளர்கள், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அனைவருமே டெபாசிட் இழக்க செய்வோம். தேமுதிக இன்னைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு நல்ல மரியாதையும் நல்ல ஒரு அந்தஸ்தையும் கொடுத்துருக்காரு. அவரோட சேர்ந்து பணியாற்றுவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களை கால சூழ்நிலையின் காரணமாக ஏமாற்றி காலில் தவண்டு வந்தது மாதிரி எங்களையும் தொகுதி அதுதாரன் இதுதாரன்னு சொல்லி ஏமாற்றி துரோகம் செய்து விட்டார். அவர் அந்த துரோகத்திற்கான விடையை 2026 சட்டமன்ற தேர்தலில் மே 4ஆம் தேதி அவருக்கான விடை கிடைக்கப்படும். நன்றி. மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் ரஞ்சித் பேசுகிறேன். இது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக கட்சி ஐசியூவில் இருந்த கட்சின்னு சொல்லியிருக்காரு. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறோம். அதிமுக என்பது தேமுதிகவோட கூட்டணி வைக்க போய் தான் 2011 அமோக வெற்றி பெற்றுச்சு. அப்படி கேப்டன் மட்டும் அதிமுக பக்கம் வராமல் இருந்திருந்தால் நீங்களும் உங்கள் கட்சியும் தான் ஐசியூவுக்கு போயிருக்கும். நீங்கள் அந்த வரலாற்றை மறந்துட்டு தேமுதிக உங்களுக்கு என்ன உதவி பண்ணுறதையும் மறந்துட்டு நீங்கள் எங்கள் கட்சியை பற்றி இழிவாக பேசுகிறீங்க. அரசியலில் நாங்கள் போன தடவை உங்கள் கூட கூட்டணி வச்சுருந்தோம். அதில் எங்களுக்கு கிடைச்ச பலன் என்னன்றது எங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். அது யார் இப்போ ஐசியூக்கு போகிறாங்கன்றது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய அண்ணன் விஜய் பிரபாகரனும் எங்களுடைய அண்ணியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் உங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க. எங்களுடைய ஒட்டுமொத்த வேட்பாளர்களாகிய 10 பேரும் ஜெயிச்சு சட்டசபைக்குள்ளே போய் அதிமுக நிச்சயம் நாங்கள் இப்போ கேள்வி கேட்போம். அதிமுக மட்டும்தான், அதிமுகவும் முன்னாள் முதலமைச்சரும் தான் ஐசியூக்கு போவீங்க. அதனால் எங்கள் கட்சி ஒன்றும் ஐசியூவில் இருந்து வந்த கட்சியும் கிடையாது. 0.5% இருந்த வேட்பாளர்கள் கொண்ட கட்சியும் கிடையாது. இந்த சட்டசபை தேர்தலுக்கு அடுத்து நாங்கள் என்ன தேமுதிகனா யார், தேமுதிகவோட வாக்கு வங்கி எவ்வளவு, தேமுதிகவோட பவர் என்னன்றது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவில் தெரியும். நன்றி. விருதுநகர் கிழக்கு மாவட்டம் வெம்பக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் முனீஸ்வரன் பேசுகிறேன். எடப்பாடி அவர்கள் தேமுதிகவை பார்த்து அங்கீகாரம் இல்லாத கட்சின்னு பப்ளிசிட்டி பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு போன எலெக்ஷனில் எவனுமே எந்த கட்சிக்காரனும் ஆதரவு கொடுக்கல. தேமுதிக இல்லைன்னா அன்றைக்கி அதிமுகவில் ஒரு சனம் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க. தேமுதிகவுக்கு அன்றைக்கி அங்கீகாரம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியாதா? இல்லை ஜெயலலிதா 41 சீட்டு கொடுத்தாங்களா, அன்றைக்கி அங்கீகாரம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியாதா? இப்படியெல்லாம் இருந்துட்டு இன்றைக்கி ஒரு புயலும் சீட்டு கொடுக்கல, எவனும் கூட்டணி வைக்கலைங்கிற ஒரு காரணத்துக்காக திமுகவுக்கு போக மாட்டாங்கன்னு முழுசாக நம்பி கடைசி வரைக்கும் தொகுதி அறிவிக்கலை, வேட்பாளர் அறிவிக்காமல் எங்களுக்காக காத்து கிடந்தாங்க தேமுதிகவுக்காக. ஆனால் அந்நியார் அவர்கள் இவங்களோட இதெல்லாம் முறியடித்து திமுகவோட கூட்டணி வச்சு ஜெயிச்சாகணும், இவங்களை வீழ்த்தணுங்கிற முடிவோடு தான் திமுகவோட கூட்டணி வச்சோம். அதனால் அந்த வயிற்றுச்செல்ல எடப்பாடி அங்கீகாரம் இல்லாத கட்சி, 1/2% ஓட்டு கட்சி, அப்படி இப்படின்னு தரக்குறவான மனிதர்கள் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி வர எலெக்ஷனில் அவர் எல்லா தொகுதியிலையும் அதிமுகக்காரங்க 3/4 வயசு தோக்கடிப்போம் அப்படின்னு உறுதியாக சொல்கிறேன். அந்நியாருக்கு வேண்டுகோளுக்கு இணங்கி சொல்கிறேன். கிழக்கு மாவட்டம் வெம்பக்கோட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சாய் காளிராஜன் பேசுகிறேன். எடப்பாடி அவர் இது கோமலேருந்து வந்தது, நாங்கள் தான் உயிர் கொடுத்தோம் செஞ்சோன்னு சொன்னார். நான் சொல்கிறேன், சின்னம்மா காலில் தவழ்ந்து வந்ததெல்லாம் அவர் யாபம் இல்லை போலுக்கு. என்னமோ அவர் முதல்வர் இருக்கையில் அவர் தான் தலை சிறந்த முதல்வர் மாதிரி பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு ஓட்டு சிரிச்சு வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு பதிலளி நாங்களும் கொடுப்போம். எங்கள் கூட்டணி கட்சிக்காரர்களும் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு பாடம் புகட்டுவோம். எங்கள் கட்சிக்கு அவர் அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் எங்களுடைய கேப்டனோட வீட்டில் இருந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரிலையா? ஆமாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை இப்படியும் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா வன்மையாக கண்டிக்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புரட்சி கலைஞர் கேப்டன் அந்நியார் ஆனக்கிடுங்க. எங்கள் அண்ணியை பற்றி, கேப்டனை பற்றி தரக்குறைவாக எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காரு. நீங்களான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டிலேயே தேமுதிக வச்சு தான் ஏடிமிக்க வாழ்ந்துச்சு. அதை மீறி நீ எங்களை தரக்குறைவாக நீங்கள் பேசியிருக்கீங்க. மோடி காலிலேயே உளுந்து
இப்படி மோடி காலில் விழுந்து கட்சியவே அழிச்சிட்டே. அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் கட்சி எப்படி வளர்த்தாங்களோ அதை நாசமாக ஆக்கிட்ட. பூரா தேமுதிக பயந்து தான் விருதுநகர் மாவட்டத்திலேயே டம்மியான பீஸை கேவலமான ஆளுகளை பிரத்தி நிப்பாட்டி நீ தேமுதிகவுக்கு எங்களுக்கு அடிமையாக வைக்கிற அளவுக்கு நீ வச்சுட்ட. உனக்கெல்லாம் தகுதி இல்லாத ஆளுகளை வேட்பாளரை நிப்பாட்டுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லாத ஆளை பிரத்தி நிப்பாட்டி வச்சுருக்க. நீங்கள் எங்கள் தேமுதிகவை பற்றி நீ குறை சொல்கிற. எடப்பாடி அவர்களே, மீண்டும் சொல்கிறோம், நீ மரியாதையோடு பேசி பழகுங்க. கட்சி அடமானம் வச்சது நாங்கள் இல்லை. நீ மோடி காலில் விழுந்து மோடி சால்ரை அடிக்கிற பற்றியா, அதனால தான் தமிழ்நாட்டிலேயே டம்மி பீஸான வேட்பாளரை பற்றி அறிவிச்சிருக்க. நீலாம் ஒரு மனுஷனா? எங்கள் கேப்டனையும் அந்நியாரையும் தரக்குறைவா பேசுகிறதுக்கு உனக்கெல்லாம் யோக்கியமே கிடையாது. என் பேர் இஸ்ரேலு, விருதுநகர் மேற்கு மாவட்டம் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பேசுகிறேன். நான் இந்த சட்டமன்ற தேர்தலை 2024 வருகிற ஏப்ரல் 23 நடக்கிறது. எங்கள் புரட்சி கலைஞர் டாக்டர் விஜயகாந்த் அவருடைய புகழன், மூத்த புகழன் விஜய் பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதி வெற்றி வேட்பாளராக அவர் நிற்கிறார். அவருக்கு நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க சார்பில் நாங்கள் முழு பணியை நாங்கள் செயல்படுகிறோம். அது மாதிரி இங்கே உள்ள மக்கள், விருதுநகர் மாவட்ட மக்கள்கள் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு அவர் வாக்களிக்கிறதுக்கு எப்போ ஏப்ரல் 23 வரும் என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். விஜயகாந்தமாக நிற்கிறதுனாலே எங்கள் மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி இங்கே மக்கள்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஏன்னால் விஜயகாந்தனுடைய மறுரூபமாக விஜய் பிரபாகர் வந்து நிற்கிறார். எங்களுடைய வாக்கும் அனைத்தையும் அவருக்கே நாங்கள் என்ன செய்வோம், வாக்களிப்போம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். எடப்பாடி வந்து தேமுதிக ரொம்ப விமர்சித்து பேசிட்டு இருக்காரு, ஐசியூல இருந்து அது இருக்குன்ட்டு. அவருக்கு உங்களுடைய பதில் என்னண்ணே? அதாவது 2024 இந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொன்னார்கள், அந்த 1/2% ஓட்டு எங்கள் மூலமாக தான் கிடைச்சுன்னு சொல்லி. அண்ணன் சில விஷயத்தை மறந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். 2011 அம்மையார் அவர்கள் எங்களுடைய தேமுதிக கட்சியை அவர்களை கூப்பிட்டு வச்சு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை உட்கார வைத்து அழகு பார்த்தவர்கள். இன்னைக்கு அவருக்கு தெரியல, அவருக்கு தேமுதிக பற்றி அவருக்கு தெரியாமல் என்ன செய்கிறார் அண்ணன் பேசுகிறாங்க. ஏன்னா அவர் சொல்லி இன்னொரு ஆள் சொல்லி வச்சு என்ன செய்கிறாரு அண்ணன் பேசுகிறார். ஆனால் நல்லா தங்க ஆனால் சொல்லி வச்சு பேசுகிறாரு. அவர் அப்படி பேசக்கூடாது. ஒரு மூத்த தலைவர் அவர் சட்டப்படி அவர் பேசக்கூடாது தான், ஆனால் அவர் பேசுகிறார். அவர் தகவல்னா எந்த வருகிற 2026 யார் 1/2% என்று சொல்லி அவருக்கு தெரியும். இது கண்டிப்பாக அவருக்கு தெரியும். அதனால் இது ஒரு ஆனால் இந்த 2024 நாங்கள் எங்களுக்கு திராவிட கழகத்திலிருந்து 10 தொகுதிகள் எங்கள் ஒதுக்கி கொடுத்துருக்கிறார்கள். அந்த 10 தொகுதிகளையும் மகா வெற்றி பெற செய்வோம். முழுக்க நாங்கள் மகா வெற்றி 10 தொகுதிகள் நாங்கள் சென்று இந்த 2026 சட்டசபைகளை நாங்கள் என்ன செய்வோம், அங்கே பதிவு பண்ணுவோம். எங்களுடைய தேமுதிக குரல் சட்டசபையில் ஒலிக்கும். ஒரு ராஜ்யசபா எம்பி எங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள். அங்கே பாராளுமன்றத்திலையும் தேமுதிக குரல் அங்கே ஒலிக்கும். அருமையான அண்ணன் சுதீசன் அவர்கள் அங்கு அதிகமாக அறிவிச்சுவார், ஒலிக்க பண்ணுவார். இந்தியா முழு டோட்டல் அளவுக்கும் பேசுவார். தமிழ்நாட்டுக்காக அதிகமாக பேசுவார். எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது.